நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக தற்கொலை இல்லை கொலைதான் என்று மும்பையைச் சேர்ந்த மருத்துவமனை ஊழியர் ரூப்குமார் ஷா அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். இதன் முழு பின்னணி என்ன ரமேஷ், விவரிங்க. கடந்த 2020 ஜூன் மாதம் 14 மும்பையில் உள்ள பாந்த்ராவில் உள்ள தனது குடியிருப்பில் பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தூக்கில் இட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்ட அந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு வாதமும், இல்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மற்றொரு வாதமும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் தூக்கிட்டுக் கொண்டதன் காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என தெரிய வந்தது. இத்தகைய சூழலில் அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட கூப்பர் மருத்துவமனையில் சவக்கிடங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்த ரூப்குமார் ஷா என்கிற ஒரு நபர், அந்த ஒரு ஊழியர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவு ஒன்றில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்யவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட தினத்தன்று அந்த சவக்கிடங்கில் 5 பேருடைய உடல்கள் இருந்தன. அருகில் சென்று பார்த்த போதுதான் அதில் ஒருவருடைய உடம்பு சுஷாந்த் சிங் ராஜ்புத்துடைய உடம்பு என்பது தெரிய வந்தது. அவருடைய உடம்பிலும் கழுத்திலும் பல்வேறு இடங்களிலே காயம் இருந்தது. நான் அதனை பார்த்த உடனேயே இது தற்கொலையாக இருக்காது, கொலையாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய மூத்த அதிகாரிகளுக்கு தெரிவித்தேன். ஆனால் விதிமுறைகளின்படி அதனை ரெக்கார்ட் செய்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய மூத்த அதிகாரிகள் ரெக்கார்ட் செய்ய வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள். உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்துவிட்டு உடலை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்து விட்டார்கள் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விவகாரம் அடுத்த ஒரு சர்ச்சைகளுக்கு வித்திட்டிருக்கின்றது. என்னதான் பிரேத பரிசோதனை அறிக்கையிலே சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்திருந்தாலும் கூட அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து அதனை ஏற்க மறுத்து வந்தார்கள். அவருடைய தந்தை தொடர்ச்சியாக ராஜ்புத்தினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு வருகிறார். இத்தகைய சூழ்நிலையில் சவக்கிடங்கில் பணியாற்றிய அந்த ஊழியருடைய இந்த வாக்குமூலமானது இந்த சர்ச்சையை மேலும் அதிகப்படுத்தி இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.